ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு ரேவ்ஸ் சேனல். நான் இன்றைக்கி ஈவினிங் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ராகி அடை செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஆனியன்னு, பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ராகி வந்து அரைச்சது வீட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கோங்க. இது சில பேர் வதக்கியும் போடுவாங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் செஞ்சிட்ருந்தேன். பட் ஆனால் இப்படி செஞ்சாலும் நல்லா அடை டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து வதக்கிறதுக்கு டைம் இதுவாகும்ன்ட்டு நான் இப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மெத்தடு. ஸோ பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு புதினா சட்னி நல்லா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பட் புதினா வீட்டில் இல்லை. ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து மிளகா பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மிளகா பொடி எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து இந்த அடைக்கு செட் ஆகுமான்னு தெரில. ஆனால் நான் வந்து இப்படி சாப்பிடுவேன்றதுக்காக அதை இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மிளகா பொடி தொட்டு சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு வந்து அடையை நல்லா தட்டிக்கணும். அந்த கவர்லேருந்து உடையாமல் வரணுன்ற அந்த பக்குவத்தில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு அந்த கவர்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கவர்லேருந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலில் ஊற்றி தவா கொஞ்சம் காஞ்ச உடனே தவாலையும் லைட்டாக ஆயில் வந்து தடவுங்க. தடவிட்டு 2 சைடும் நல்லா வந்து மொறு மொறுன்னு செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அடை வந்து மொறு மொறுன்னு செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப மொறுவலாக இருக்கணும். அதனால் நான் வந்து ஸ்லோ பண்ணி வச்சு நல்லா மொறு மொறுன்னு செஞ்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடைக்கு இந்த மிளகா பொடி காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.